காந்தி ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் 21 நாளா சாப்பிடாம இருந்தோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நேஷன் ப்ரைடா இருந்த ஒருத்தர் எனக்கு ஆன்டி நேஷனலிஸ்டா மாறி இருக்காரு. அண்ட் இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் தான் ஆர்டிபிஷியல் கிளேஷியர் மூலியமா லடாக்ல தண்ணி பிரச்சனையே போக்குனாரு. அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு ஹீட்டட் டென்சி உருவாக்கி கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமா லூசர்னு சொன்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தண்ணி ஸ்கூலே அமைச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டே இல்லைங்க. நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 7 பேப்பர் லீக்ஸ், எக்ஸாக்டா சொல்ல போனா 9 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அண்ட் இப்போ இவங்க எல்லாரும் போராடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம்ல லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் உயிரையும் விட்டுருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் ஒன்று 2-3 நாளைக்கு தான் உயிரவே இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவர் ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் இன்னைக்கு நான் அந்த போராட்டத்தை விட்டுட்டு எனக்கு சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. ஆனா நாளைக்கு இந்த நீட் எக்ஸாம்னால ஒரு உயிர் போனா கூட அதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் மொத்தமா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலங்க. இன்னும் எத்தனை அனித்தமான நாட்களை நம்ம நீட் எக்ஸாம்னாலையும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்னாலையும் நம்ம இழந்துகிட்டே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இது எல்லாத்துக்கும் தெரியணும்.